எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காய். ஆக்சுவலாக இது எங்கள் ஊரில் வந்து புளிச்சங்கான்போம், பெரிய புளிச்சங்கான்போம். இதில் கீழே கிடக்கு, பார்த்தா தெரியும், பார்த்துருப்பீங்க. புளிச்சங்காய் இதோ அப்படி தான் இந்த புளிச்சங்காய். இதுவும் நம்ம கொய்யாக்காய் மாதிரி தான். இது உங்கள் ஊரில் எப்படியும் வேறு பேரில் இருக்கும். எங்கள் ஊரில் இதை புளிச்சங்கான்போம். அதோட மரம் இதுதான். இலை பார்க்குறதுக்கு இந்த நெல்லிக்காய் இலை மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நெல்லிக்காய் இலை மாதிரி இருக்கா. இது மற்ற புளிச்சங்காய் மாதிரி கொத்து கொத்தாக காய்க்காது, தனித்தனியாக காய்க்கும். இந்த மேலே ஒரு காய் கிடக்கு, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு காய் தான் கிடக்குது, பக்கத்தில் எதுவும் இல்லை. பார்த்தீங்களா, ஒரு காய் கிடக்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்படி தான் இருக்கும் இந்த காய். ஆக்சுவலாக இதை வெட்டி ஊறுகாய் போடுவாங்க, நெல்லிக்காய் மாதிரி தான். இந்த இதில் ஒரு காய், இந்த கொப்பிலே கிடக்கு பாருங்க, தெரியுதா? 2 காய் தெரியுதா? 1 2. இது இப்படி தான் காய்க்கும், மற்ற புளிச்சங்க மாதிரி கொத்து கொத்தாக காய்க்காது. கிடக்குது காய். இதான் காய், பார்த்துக்கணுங்க. இது பழுத்துனா மேக்ஸிமம் எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊறுகாய்க்கு போட்டுருவாங்க. ஊறுகாய் பண்ணி சாப்பிட்ற செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. இந்த ஊறுகாய் கிடச்சினா இதில் ஊறுகாய் பண்ணி சாப்பிடுங்க, நல்ல ஹெல்த்தியானது இதெல்லாம்.